ஹாய், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான்ங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். இதை வந்து 1991 கைடோ வேன் ரெஸ்வென் என்பவர் உருவாக்குனார். இதை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லையும், அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட், அப்புறம் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. மற்ற ப்ரோக்ராமிங் கம்பேர் பண்ணுறப்ப பைத்தான்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதோட சின்டாக்ஸு வந்து மற்ற ப்ரோக்ராமிங்கை விட ஈஸியாக இருக்கும். இதனால் இதை அதர் தென் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக கற்றுக்குவாங்க. இதில் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேரந்தசிஸ் செமிகாலன் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இதில் மெயினாக பார்க்கப்படுவது என்னென்னா இன்டென்டேஷன், ஒயிட் ஸ்பேஸ், இது எல்லாம் மெயின். இது வந்து பைத்தான்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகும். லைக் விண்டோஸ், மேக்கு, லினக்ஸ், ராஸ்பெரி பை, ஏன்னா எல்லா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஒர்க் ஆகும். இது சிம்பிள் சின்டாக்ஸ், சிமிலர் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும். பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், இது கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. பைத்தான் வந்து சின்டாக்ஸ் ஈஸியாக இருக்கிறதுனால இது வந்து ஃபியூ லைன்ஸ் எழுதுனா போதும். மற்ற ப்ரோக்ராமிங் 10 லைன் எழுதுறது இது 3 லைன்லேயே முடிச்சிடலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து ப்ரொசீஜர் வே இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வே, ஃபங்க்ஷனல் வேன்னு சொல்லலாம். இது வந்து பிக் டேட்டா ஹேண்டில் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா சயின்ஸோட இது டேட்டா பேஸோட ரீட் பண்ணுறதுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இனி வரப்போகிற செஷன்ஸில் இதை பற்றி கற்றுப்போம்.